ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு பிகினர் வந்து ஃபிஷிங் ராட் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும், என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் அதில் இருக்குது, அதை எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒரு ஃபிஷிங் ராட்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Swear I won't forget this, why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless, sitting. ஓகே, ஒரு ஃபிஷிங் ராட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது மாதிரி 2 ஸ்ப்ளிட்டாக இருக்கும், இல்லைனா 4 ஸ்ப்ளிட்டு 3 ஸ்ப்ளிட்டு கூட இருக்குது. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் வந்து ட்ராவலிங்காக வாங்குறீங்க அப்படின்னா எத்தனை ஸ்ப்ளிட் 4 ஸ்ப்ளிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள், எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ராவலிங் கிடையாது, நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பிடிக்க போகிறேன் அப்படின்னா 2 ஸ்ப்ளிட்டு வாங்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு நம்ம வந்து பைக்லேயோ இல்லை கார்லேயோ இல்லை கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவே சிங்கிள் ஸ்ப்ளிட்டே இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து 9 ஃபீட் ராடு. எவ்வளோ ஹைட் வருதுன்னு பாருங்கள். நம்ம வந்து ரூஃப் ஹைட் வரும். இவ்வளோ பெருசு வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்காக தான் வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் பேசிக். ஆக்சுவலாக ராடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டு வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா அதுதான் ட்ராவலிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதுலேயே ஸ்ப்ளிட் இல்லாமல் இருக்குது. 7 ஃபீட் ராடு அதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் இல்லாமல் இருக்கும். ராடு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ராடு வந்து ஃபீட்டில் தான் நம்மளை வந்து சொல்லுவாங்க, இன்ச்சஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. ஃபீட்னா தெரியும் உங்களுக்கு, அடி கணக்கு, 1 அடி 2 அடி 3 அடி அது மாதிரி ஃபீட்டில் தான் சொல்லுவாங்க. 9 ஃபீட் 6 அடி அப்படின்னா நம்மளோட ஹைட், என்னோட ஹைட் 6 அடி அப்படின்னா 6 அடி இருக்கும் ஃபீட்டு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் வருது? இது வந்து 5.5, ரெண்டு பாதியாக இருக்குது. ஆக்சுவலாக இது 10 ஃபீட். ஒரு நிமிஷம், சாரி, இது 10 ஃபீட் ராடு. இது 10 ஃபீட் ராடு. அதனால் வந்து பாருங்க, இது வந்து 5 ஃபீட் ஒன்று, இன்னொரு 5 ஃபீட், ரெண்டு பாதியாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ராடில் பார்க்கணும் அப்படின்னா ராடோட ஸ்பெசிஃபிகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹேண்டில். ஆக்சுவலாக இது வந்து ஹேண்டில். இந்த ஹேண்டிலோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா ராடு வந்து மேனுஃபேக்சரரோட மேக்கு ப்ளஸ் அதோட மாடல் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்வி இல்லை ஹெச்வி இல்லைன்னா ஹெச் இது மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. ஹெச்னா ஹெவி, எம்வினா வந்து மீடியம் ஹெவி, எல்வின்னு இருக்கும், எல்வினா லைட் ஹெவி. அது மாதிரி பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூருன்னு போட்டு 90-120 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லூர் அப்படின்றது என்னென்னா பொம்மைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து அதை வந்து பொம்மைன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. பொம்மைன்றது வந்து சீ ஃபிஷிங்காக உங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து லீடர் லைனில் கட்டி அடிக்கும் போது எவ்வளோ வெயிட், எவ்வளோ கிராம் வந்து லூர் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இது. ஆக்சுவலாக இவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப லாங் போகும். அதே மாதிரி நீங்கள் த்ரோ பண்ணும் போது லூர் வந்து நல்லா வந்து அறுந்துட்டு போகாமல் நல்லா ஒரு இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஃபுல் எஃபிஷியன்சி வந்து கிடைக்காது. அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அந்த லூரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 90-120 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டிக்குக்கு என்ன லூர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இதிலேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12-20 LB லைன். இந்த 12-20 எல்பினா வந்து ஆக்சுவலாக வெயிட்டை நம்ம வந்து பவுண்ட் சொல்லுவோம் இல்லை கேஜி சொல்லுவோம். சில இதில் ஸ்டிக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்பி எல்லாம் யூஎஸ் ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 12-20 எல்பின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம அது கேஜியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 LB = 1 kg. இப்போ இது வந்து பாதி தான். ஆக்சுவலாக 12 LBனா நமக்கு வந்து 6 கிலோ, 6 கிலோலேருந்து 20னா 10 kg வரைக்கும். அப்படி தான் நமக்கு அரௌண்டு 10 kg. இப்போ வந்து 6 to 10 kg வரைக்கும் வந்து லைன் யூஸ் பண்ணலாம். லைனுன்னு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கணும். லைனோட இதுதான். இது வந்து ஃபிஷ்ஷோட வெயிட் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லைனோட கெப்பாசிட்டி. லைன் என்ன அப்படின்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற லைனு. ஆக்சுவலாக அந்த லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது என்னென்னா அதுதான் இந்த லைன் தான். அது இந்த லைனோட கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த லைனோட கெப்பாசிட்டி எதுக்கு அந்த ராடில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஆக்சுவலாக இது வந்து இது மிஷினு. ஆக்சுவலாக இது வந்து ரீல்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் வேர்டு வந்து ரீலு, நம்ம வந்து மிஷின் கூட சொல்லலாம். ரீலு இல்லை கியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரீலை வந்து ஆக்சுவலாக இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லைன் வந்து இதில் உள்ள போகும். இந்த கைட் வழியாக போயிட்டு வெளில வரும். ஆக்சுவலாக இந்த லைன் ஓகேங்களா. இதோட
எட்ஜில் பார்த்தீங்கன்னா லீடர் லைன், இதோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா லீடர் லைன் வரும். லீடர் லைனில் நம்ம ஹூக்கு வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பேசிக்கு. ஆக்சுவலாக இந்த லைனோட வெயிட் கெப்பாசிட்டி வந்து எதுக்காக அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த ஸ்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ்ஷிங்காக யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபிஷ் வந்து எவ்வளோ சைஸ் ஃபிஷ் வேணாலும் இதில் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டிக்கு மேலே போனால் இது வந்து உடஞ்சிரும். ஓகேங்களா? அப்போ அது உடையாமல் நீங்கள் எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுற லைன் மூலயமா தான் இந்த ஸ்டிக்கை நீங்கள் வந்து காப்பாற்ற முடியும். ஓகே, ஒரு 10 kg ஃபிஷ் பிடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபிஷ் வந்து 10 kg இருக்குது. ஆனால் அது வந்து உங்கள் தூண்டிலில் மாட்டிச்சு, உங்கள் ஸ்டிக்கில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து புல் பண்ணுவீங்க. புல் பண்ணும் போது அதோட இப்போ ஒரு 10 kg ஃபிஷ் வந்து 20 kg எஃபர்ட் வந்து கொடுக்கும் அந்த தப்பிச்சு போகிறதுக்காக அந்த ஊக்குலேருந்து. ஓகேங்களா? அப்போ 20 kg எஃபர்ட் கொடுத்து அது புல் பண்ணும். அப்படி புல் பண்ணும்போது உங்கள் ஸ்டிக்கும் உங்களோட லைனும் வந்து பிரைடும் வந்து தாங்கணும். அதுக்காக தான் சொல்கிறான். அதுக்காக தான் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன். அப்போது இந்த ஸ்டிக் வந்து இந்த ஸ்டிக்கில் வர பிரைட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 20 lb வரைக்கும் இருக்கலாம். அப்போது 20 lbக்கு மேலே நீங்கள் வந்து புல் பண்ணீங்க, ஒரு ஃபோர்ஸ் வந்து அதில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த லைன் வந்து அறுந்து போயிடும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் இதில் லைன் யூஸ் பண்ணுற லைனோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும்? 20 lb, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 lb லைன் தான் இதில் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? 20 lb தான் அவன் கொடுத்துருக்கான். இருந்தாலும் ஒரு 5 lb வந்து அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக 20 lbக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டான லைன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நல்ல மீன், பெரிய மீன் மாட்டுச்சு அப்படின்னா அது புல் பண்ணுற ஃபோர்ஸில் உங்களோட லைன் தான் அறுந்து போகும், உங்கள் ஸ்டிக்கு உடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து 50 lbயோ ஒரு 100 lb லைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, 100 lbனா 50 kg லைனு, 50 kg வச்சு நீங்கள் இழுத்தாலும் அந்த பிரைட் வந்து அறுந்து போகாது. அது மாதிரியான ஒரு லைன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ பெரிய மீன் மாட்டும் போது இது வந்து புல் பண்ணும்போது அந்த லைன் வந்து அறுந்து போகாது, ஆனால் அந்த ஸ்டிக்கு உடஞ்சிரும். சரி, இந்த ஸ்டிக்கு உடையாமல் காப்பாற்றோம்னா என்ன பண்ணோம்னா, இவங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே நீங்கள் லைன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கு உடையாது. இந்த ஸ்டிக் வந்து ரொம்ப லாங் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட டியூரபிலிட்டி வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். அதுக்கு நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதோட லைஃப் ரொம்ப சீக்கிரமாக போயிடும். அது மட்டும் இல்லைங்க, ஸ்டிக்கு உடையிறது மட்டும் கிடையாது, இதில் கைடு இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் தான். கைடு இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் போட்டு நம்ம வந்து அடசிவ் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க எல்லாமே. இதெல்லாம் வந்து தாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, அப்படின்னா இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4000 வரும். இது வந்து மிர்ச்சல் பிராண்டு. ஆக்சுவலாக மிர்ச்சல் பிராண்டு, லைட் வெயிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000 ரூபி. வந்து 20 lb அப்படின்னா ஒரு 10 கிலோ மேக்ஸிமம் அந்த சைஸ் ஃபிஷ்ஷு தான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு மேலே ஃபிஷ் மாட்டிச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். உங்கள் லைன் வந்து அறுந்துடும், இல்லைன்னா ஸ்டிக்கு உடஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரியான ஸ்டிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாண்டில் வந்து மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கட்லாவோ ரோகோ இல்லை மிர்கால் அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபிஷ் பிடிக்கிறீங்க, கெல்த்தி ஜிலேபி அப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தாராளமாக போதும். ஏன்னா மேக்ஸிமம் 5 to 7, மேக்ஸிமம் 10 கிலோக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் இது தாராளமாக பிடிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கடலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, கடலில் நீங்கள் வந்து ஷோர் ஃபிஷிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு வந்து கடல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வரும் பெரிய மீன், ஆனால் பிடிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி லைன் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. லைன் வந்து 20 lbக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு லைனு. இன்கேஸ் நீங்கள் வந்து டீப் சீயில் வந்து பிடிக்கிறீங்க அப்படின்னா, டூனா மாதிரியான ஃபிஷ் பிடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்டட் தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபிஷ் ஆக்சுவலாக 4000 rupees இருந்தாலும் இது வந்து நான் ரெக்கமெண்டட். ஏன்னா டூனாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக புல் பண்ணும். அப்படி புல் பண்ணும்போது உங்கள் ஸ்டிக்கு, லீடர் லைன் எல்லாமே உடஞ்சிரும். அதனால் டூனெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 kgக்கு மேலே இருக்கும் ஃபிஷ்ஷு. இப்போ 25 kgனா வந்து 50 kg லோடு அது கொடுக்கும், அது புல் பண்ணும். அதெல்லாம் பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து தாங்கவே தாங்காதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்க்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ஹேண்டில் கிரிப்பு. இது வந்து லோவர் ஹேண்டில். ஆக்சுவலாக இது மிடில், இங்கே வந்து ரீல் வரும். ரீல் டைப் பண்ணுற இடம் இது. ஆக்சுவலாக
இங்கே இதுவும் ஹேண்டில் தான், இதுவும் ஹேண்டில் தான், 2 இடத்துல எங்கே பிடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இது இப்படி தான் பிடிப்பாங்க, ரீல் வச்சுட்டு பிடிக்கிறது. த்ரோ பண்ணுறது ஆக்சுவலாக இப்படி 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 பிடிச்சிட்டு இப்படி வச்சு த்ரோ பண்ணணும். நம்ம வந்து அது ஃபிஷிங் நம்ம வெளில வந்து பண்ணும்போது எப்படி த்ரோ பண்ணுறது அப்படின்றத நான் கிளியராக காட்டலாம். ஸ்டிக் வாங்குறீங்க அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமேஜஸ் எதாவது இருக்கா பார்த்துக்கங்க. மேக்ஸிமம் வந்து இப்போ செகண்ட் ஹேண்ட் ஸ்டிக்லாம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகே பரவாயில்லையே, நல்ல ஒரு பிராண்டு மிச்சல் பிராண்ட் வந்து இல்லை டைவா பிராண்ட் வந்து ரொம்ப சீப்பாக கொடுக்குறாரு, அவர் பரவாயில்லையே 15,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு நமக்கு 2,000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு அப்படின்னு கண்ணை மூடிட்டு போய் வாங்கிடாதீங்க. மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்குன்னா உடஞ்சி போயிருக்கும், ஒட்டி வச்சுருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாது. உடஞ்சது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோடு வந்து ஆக்ட் ஆகிற இடத்துல தான் உடையும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரீல் மாட்டுறோம். இப்போ ரீல் மாட்டும் போது வந்து புல் பண்ணும் போது வந்து லோடு வந்து ஃபுல்லாக இங்கே தான் ஆக்ட் ஆகும். இப்போ இங்கே ஆக்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல இந்த எட்ஜஸ்லலாம் உடஞ்சிருக்கும், 2 பாதியாக உடஞ்சிருக்கும். அதை வந்து ஒட்டி உங்களுக்கு ஏமாற்றி விற்பாங்க. அது மாதிரி செகண்ட் ஹேண்டில் ஸ்டிக் வாங்கும்போது இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் வந்து ஒட்டி இருக்காங்களா, இந்த பாண்ட் இருக்கா பாருங்கள், இந்த பாண்டு மினுமினு இருக்குல்ல, இந்த மாதிரி பாண்ட் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக ஹாலோவாக இருக்கும் உள்ளே. இப்போது உள்ளே வந்து ராட் மாதிரி வச்சுட்டு பாண்ட் போட்டு ஒட்டி உங்களை ஏமாற்றி விற்றுருவாங்க. அதுவும் பார்த்துங்க. புதுசு வாங்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து கேரண்டி இருக்கும். ஃபிஷிங் ராடை பொறுத்த அளவுக்கு வாரண்ட்டி இருக்காது, கேரண்டி இருக்கும், நல்லா இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னா கரெக்டான வீடியோ எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது மாதிரி மீன் பிடிச்சி அதிகமான கேஜி நான் அதிகமான லைன் யூஸ் பண்ணல, நார்மலாக ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே தான் யூஸ் பண்ணேன், இருந்தாலும் உடஞ்சிச்சு அப்படின்னா எடுத்து போய் கொடுத்தா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, எந்த ஒரு பக்காவான ஷாப்பாக இருந்ததுன்னா. நெக்ஸ்ட் இந்த கைடெல்லாம் பார்த்துக்கங்க. வாங்கும் போது இந்த இடத்துலலாம் வந்து இந்த நூல் வந்து ஆக்சுவலாக த்ரெட் போட்டு நல்லா இது பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வெளில பிச்சுட்டு வந்திருக்கா. அப்புறம் வந்து இந்த கைடு வந்து இதெல்லாம் டங்ஸ்டைனில் மேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கைடு இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கா, இதில் டேமேஜ் இருக்கா, இதெல்லாம் பிச்சுட்டு வந்துடும், ஒரு வாட்டி பிச்சுட்டு வந்திருக்கும். நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் அவங்க வந்து ஆக்சுவலாக இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இப்போ இம்போர்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து அடிபட்டு டேமேஜ் ஆகி வரும் ஒரு சில பீஸு. இப்போ இந்த டங்ஸ்டைன் இதெல்லாம் வந்து பிச்சுட்டு வந்துடும், இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் வளைஞ்சிருக்கக்கூடாது, வளைஞ்சிரும் பெண்டா, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிப்பாக இருக்கணும். அப்புறம் இந்த இடம் இந்த எட்ஜஸ் வந்து உடஞ்சிருக்கும், உடஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து உடஞ்சது அப்படின்னா இதை வந்து ஃபிட் பண்ண முடியாது, அதுவும் பார்த்துக்க. இந்த எட்ஜஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக உள்ளே போகணும், நல்லா ஸ்மூத்தாக உள்ளே போய் க்ரிப்பாக வந்து பிடிக்கணும் ஆக்சுவலாக, சரிங்களா. இந்த ஸ்ப்ளிட்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டங்ஸ்டன் அப்புறம் இந்த க்ரிப்பு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா பாருங்கள். அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து மெட்டலில் வந்து வவுண்ட் அப் பண்ண மாதிரி ஒரு இருக்கும் ஆக்சுவலாக. அது வந்து வெளில தெரியக்கூடாது, தெரியும், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப வெளில தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து டிஃபெக்ட் ராடு ஆக்சுவலாக. இந்த ராடு பொறுத்தளவுக்கு இது நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள அந்த மெட்டலில் ரவுண்டாக வவுண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து வெளில தெரிகிற மாதிரினா அதெல்லாம் வந்து டிஃபெக்ட், அதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு டியூரபிலிட்டி வராது, உடஞ்சிரும், அதுவும் பார்த்துங்க. இந்த எட்ஜஸ் ரொம்ப முக்கியம். இந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்கா, டேமேஜ் ஆகாமல் இருக்கா, கரெக்டாக ஸ்டிக் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்குங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஸ்டிக் வாங்கும்போது வந்து இதை நல்லா ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி பாருங்கள், அப் அண்ட் டவுனு. இது வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக போகணும், இல்லைன்னா ஒரு சில இடத்துல ஸ்டக் ஆகும், கிராக் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் வந்து கிராக் ஆகி உடஞ்சிருக்கும். இதுவும் வந்து நீங்கள் கவனிக்காமல் வாங்கிடுவீங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து மீன் பிடிக்கும் போது நல்லா அந்த லோடு உங்களுக்கு கிடைக்காது. இந்த இடமும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து வாங்கணும், நல்லாயிருக்கும். இப்போ ஒரிஜினல் பிராண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிர்ச்சல் அப்படின்னா இது வந்து ஒரிஜினல் ராடா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிர்ச்சலோட வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டில் பார்த்தா அவங்களோட ஒரிஜினல் ராடை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு அவங்கள கொடுத்துருப்பாங்க. அவங்களோட வந்து ஹோலோகிராம் சொல்லுவாங்க, ஹோலோகிராம் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இங்கே இந்த இடத்துல மிர்ச்சல் அவனோட பிராண்டு அதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரிஜினல் ராடு தான், டூப்ளிகேட் கிடையாது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நல்லா ஸ்மூத்தாக வந்து ரொட்டேட் ஆகும். அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டிக்குன்னா எப்படி வந்து வாங்கணும், அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் வந்து இது மாதிரி ரிலேட்டடான வீடியோ வந்து நிறைய வரப்போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.